சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல கோடி ரூபாய் ப்ராஃபிட் அடைந்திருக்கு. அந்த ஒரு தைரியத்தில் தான் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில் ஸ்டுடியோ கிரீன் உறுதியாக இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் பல கோடி ரூபாய் டேபிள் ப்ராஃபிட் பார்த்து இருந்தாலுமே கங்குவா திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பல கோடி ரூபாய் வாங்கியிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கங்குவா சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக எடுத்துட்டு இருக்காங்க. சூர்யா அவர்களோட கெரியர்லேயே பெரிய பட்ஜெட்டில் உருவான திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆனால் ஒரு 1000 கோடி வசூலை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும். ஸோ தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 crores கலெக்ஷன் பண்ண ஃப்ரீமாக கங்குவா திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனாலும் எல்லாத்துக்குள்ளுமே ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா ரிலீஸ் ஆகுது. அதே தேதியில் தான் வேட்டையன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 திரைப்படமும் ஒரே நாளில் மோதிக்கொள்கிறது. ஸோ கங்குவா திரைப்படத்தை இவ்வளோ கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த தைரியத்தில் கங்குவா திரைப்படத்தை அந்த டேட்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கங்குவா திரைப்படத்தை அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன்ஸும் கங்குவா திரைப்படத்துக்கு கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடைக்கும். ஆனாலுமே கங்குவா திரைப்படத்தை அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கும். ஸோ இப்போ அதுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டுடியோ கிரீன் அவ்வளோ சூப்பராக விளக்கம் ஒரு பிளான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேபிள் ப்ராஃபிட்னா என்னன்னா படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ், அந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் சேர்த்து ஒரு டேபிள் ப்ராஃபிட் அந்த ஒரு படத்துக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் கங்குவா திரைப்படத்துக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு டேபிள் ப்ராஃபிட் கிடைத்திருப்பதால் இந்த திரைப்படத்தை தைரியமாக நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ எவ்வளவு டேபிள் ப்ராஃபிட் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே இந்த திரைப்படத்துக்கு 70லிருந்து 85 கோடிக்கு மேலே விற்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தமிழகத்தில் மட்டுமே டேபிள் ப்ராஃபிட் 65 கோடி ப்ராஃபிட் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் எல்லாருமே தமிழகத்தில் கங்குவா திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் தமிழகத்தை தாண்டி நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கா. முக்கியமாக நார்த் இந்தியாவில் தான் இந்த படத்தோட ஹிந்தி ட்ரைலர்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. அதனாலே தமிழகத்தில் விட நார்த் இந்தியாவுக்கு எதிர்பார்ப்பு இருப்பதால் ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஓவர்சீஸ்லையும் பயங்கரமான டேபிள் ப்ராஃபிட் இருந்துச்சு. நார்த் இந்தியாவிலும் சூப்பரான ரைட்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் உலக அளவில் படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டேபிள் ப்ராஃபிட்டாக 385 கோடி கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே 65 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ டேபிள் ப்ராஃபிட்னா சில திரைப்படங்களுக்கு அவங்க போட்ட லாபத்தை ஒரு 10 கோடி 20 கோடி சேர்த்து கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ கங்குவா திரைப்படத்துக்கு அவங்க போட்ட லாபத்தை பயங்கரமாக டேபிள் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இதே தைரியத்தில் கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறான் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இந்த முடிவில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் லைக்கா நிறுவனம் நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நாங்கள் வேட்டையன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் கிட்ட போய் கேட்டாலுமே ஸ்டுடியோ கிரீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ஆல்ரெடி நாங்கள் டேட்டை லாக் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே டேட்டை எங்களால் தள்ளி போனால் அது படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் அடிக்கும். முக்கியமாக டேபிள் ப்ராஃபிட் எங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதனால் எங்களால் ரிலீஸ் தேதியை சுத்தமாக தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்களாம். ஸோ அப்படியே தள்ளி வச்சாலும் எங்களால் அடுத்தடுத்த டேட்டில் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நவம்பர் மாதம் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, அக்டோபர் மாதமே ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அதே அக்டோபர் மாதம் தான் நிறைய திரைப்படங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேட்டில் உறுதியாக இருக்காங்களா. ஸோ அதனால் அக்டோபர் 10ஆம் தேதி சொன்ன டேட்டில் கங்குவா திரைப்படம் வெளியாக போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, லைக்கா நிறுவனம் வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற பிளான்லேயும் இருக்காங்களா. ஏன்னா வேட்டையன் திரைப்படம் ஒரு பெரும் பட்ஜெட்டில் உருவான திரைப்படம். இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. அதனால் இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும்னா ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆக மொத்தத்தில் கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு சோலோ ரிலீஸ் ஆக போதா இல்லை வேட்டையன் திரைப்படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல கோடி ரூபாய் ப்ராஃபிட் அடைந்திருக்கு. அந்த ஒரு தைரியத்தில் தான் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில் ஸ்டுடியோ கிரீன் உறுதியாக இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் பல கோடி ரூபாய் டேபிள் ப்ராஃபிட் பார்த்து இருந்தாலுமே கங்குவா திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பல கோடி ரூபாய் வாங்கியிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கங்குவா சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான். இந்த திரைப்படம்
திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக எடுத்துட்டு இருக்காங்க. சூர்யா அவர்களோட கெரியர்லேயே வந்து பெரிய பட்ஜெட்டில் உருவான திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆனால் ஒரு 1000 கோடி வசூலை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும். ஸோ தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 crores கலெக்ஷன் பண்ண ஃபிலிமாக வந்து கங்குவா திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனாலும் வந்து எல்லாத்துக்குள்ளுமே ஒரு குழப்பம் வந்து இருக்குது. ஏன்னா அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா வந்து ரிலீஸ் ஆகுது. அதே தேதியில் தான் வேட்டையன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 திரைப்படமும் ஒரே நாளில் மோதிக்கொள்கிறது. ஸோ கங்குவா திரைப்படத்தை இவ்வளோ கோடி பட்ஜெட்டில் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ எந்த தைரியத்தில் வந்து கங்குவா திரைப்படத்தை அந்த டேட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து கங்குவா திரைப்படத்தை அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன்ஸும் கங்குவா திரைப்படத்துக்கு கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடைக்கும். ஆனாலுமே இந்த கங்குவா திரைப்படத்தை அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கும். ஸோ இப்போ அதுக்கான விளக்கம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டுடியோ கிரீன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து விளக்கம் வந்து ஒரு பிளான் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேபிள் ப்ராஃபிட்னா என்னன்னா படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ், அந்த மாதிரி வந்து எல்லா ரைட்ஸும் சேர்த்து ஒரு டேபிள் ப்ராஃபிட் வந்து அந்த ஒரு படத்துக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து டேபிள் ப்ராஃபிட் கிடைத்திருப்பதால் வந்து இந்த திரைப்படத்தை தைரியமாக நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ எவ்வளவு டேபிள் ப்ராஃபிட் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து 70லிருந்து 85 கோடிக்கு மேலே வந்து விற்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தமிழகத்தில் மட்டுமே டேபிள் ப்ராஃபிட் வந்து 65 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் எல்லாருமே தமிழகத்தில் கங்குவா திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் வந்து தமிழகத்தை தாண்டி நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கா. முக்கியமாக நார்த் இந்தியாவில் தான் வந்து இந்த படத்தோட ஹிந்தி ட்ரைலர்லாம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அதனாலே வந்து தமிழகத்தில் விட வந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருப்பதால் ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து ஓவர்சீஸ்லையும் பயங்கரமான டேபிள் ப்ராஃபிட் இருந்துச்சும். நார்த் இந்தியாவிலும் வந்து சூப்பரான ரைட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டேபிள் ப்ராஃபிட்டாக வந்து 385 கோடி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தமிழகத்தில் மட்டுமே 65 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ டேபிள் ப்ராஃபிட்னா வந்து சில திரைப்படங்களுக்கு வந்து அவங்க போட்ட லாபத்தை வந்து ஒரு 10 கோடி 20 கோடி சேர்த்து கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு அவங்க போட்ட லாபத்தை பயங்கரமாக வந்து டேபிள் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இதே தைரியத்தில் வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறான் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க. இந்த முடிவில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து லைக்கா நிறுவனம் வந்து நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நாங்கள் வேட்டையன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் கிட்ட போய் கேட்டாலுமே வந்து ஸ்டுடியோ கிரீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ஆல்ரெடி நாங்கள் டேட்டை வந்து லாக் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே வந்து டேட்டை வந்து எங்களால் தள்ளி போனால் வந்து அது வந்து படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அடிக்கும், முக்கியமாக டேபிள் ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து எங்களால் ரிலீஸ் தேதியை சுத்தமாக தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்களாம். ஸோ அப்படியே தள்ளி வச்சாலும் எங்களால் வந்து அடுத்தடுத்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நவம்பர் மாதம் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, அக்டோபர் மாதமே ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அதே அக்டோபர் மாதம் தான் நிறைய திரைப்படங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேட்டில் வந்து உறுதியாக இருக்காங்களா. ஸோ அதனால் அக்டோபர் 10ஆம் தேதி சொன்ன டேட்டில் வந்து கங்குவா திரைப்படம் வெளியாக போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, லைக்கா நிறுவனம் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற பிளான்லேயும் வந்து இருக்காங்களா. ஏன்னா வேட்டையன் திரைப்படம் வந்து ஒரு பெரும் பட்ஜெட்டில் உருவான திரைப்படம். இதுக்கு முன்பு வந்து லைக்கா நிறுவனம் தயாரித்த திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. அதனால் இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும்னா ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆக மொத்தத்தில் வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு சோலோ ரிலீஸ் ஆக போதா இல்லை வந்து வேட்டையன் திரைப்படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.